என்ன என்ன முத்த ஊருக்குள்ள என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது. அடே அப்பா, நடிப்புல நான் தான் கில்லாடி நினைச்ச மச்சான இந்த பாங்கு பாக்குறீங்களே. ஆரம்பத்துல நான் கூட என்னமோன்னு நினைச்சேன். சும்மா சொல்லக்கூடாது, சொந்த மச்சானையே பழி வாங்குறீங்களே. அது எப்படி பங்காளி உங்களால மட்டும் முடியுது? சொந்த மச்சான் தான், யார் இல்லைனாங்க. அக்காவை கட்டி கொடுத்துருக்கா. என்ன இருந்தாலும் 2 பையனை பத்தாரு. பெத்தா சரி, இவருக்குன்னு இருப்பு வச்சுக்கிட்டாரா? வாஸ்தவம் தான். பங்காளி ஏதோ திட்டம் திட்டாருன்னு தெரிஞ்சுதா நீங்க சொன்ன உடனே அந்த 10,000 திருப்பி கொடுக்கிற மாதிரி நடிச்ச. ஆனா அவன் உசுருக்கு போராடிட்டு ஆஸ்திரிக்கு போற சூழ்நிலை அந்த 10,000 நீங்க புடுங்கிட்டு விட்டீங்க பாருங்க. அங்கதாங்க நிக்கிறீங்க. அட, பெத்த பசங்களுக்கே இல்லாத அக்கறை நமக்கு இருக்குங்கிற. வாஸ்தவம் தாங்க. அவளுக்கு என்ன அப்படி ஒரு வீம்பு? மொத்த போட போட்டா இலையிலைய அனுப்பி வைப்பிய. நம்ம என்னங்க பண்ண முடியும்? இருக்கிற பணத்தை எப்படி கறக்கணுமோ அப்படி கறக்கிறது தான் நம்ம வேலை. அந்த ஈஸ்வர பாண்டிய பாய்ச்சிக்கிட்டு நம்ம மட்டும் எப்படி இந்த ஊரை நிம்மதியா இருக்க முடியுமா? எல்லாம் அவர் போட்ட ஸ்கெட்ச் தான். நீங்க சொன்னீங்க, நான் கேட்டேன். இதுல நம்ம எதிர்பார்க்கறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் அந்த பசுபதி ஒரு பகடக்காய் படிக்கடமா மாறிட்டா. எனக்கு மட்டும் என்ன ஆசையா இருந்தாலும் அந்த ஈஸ்வரனையும் அவன் மகனையும் பயிற்சிக்கிட்டு நாம என்னதையா பண்ண முடியும்? வாசனம் பங்காளி. ஆமா, காசே இல்லாம ஆஸ்பத்திரிக்கு போனானே, அவனோட வைத்திய செலவுக்கு இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பான்? அது அந்த கிழக்கு பார்த்துக்க மாறி ஆயிட்டா வெளிச்சம்.